இன்றைக்கி ஹிந்தி கிளாஸ் பார்க்கலாம். திசைகளை பற்றி பார்க்கலாம். டைரெக்ஷன் லெஃப்ட்டுன்னா பாயின், ரைட்னா தாயின், முன்னாடி அப்படின்னா ஆகே, பின்னாடி அப்படின்னா பீச்சே, அலக் அப்படின்னா தனியாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் அலக்கு. கேள்வி கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கியா அப்படிங்கிற வார்த்தை வரணும். நம்ம வந்து அப்படி இல்லை, கொஸ்டினாக அப்படி கேட்போம். அந்த இது வந்ததா போனதா அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் அப்படிங்கிறது நம்ம தனியாக சேர்க்குறதுல அதில் பிரித்து பார்க்கும்போது வரும். அதே வந்து ஹிந்தியில் வந்து கியா அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட்டு வச்சுக்குவாங்க. அது கொஸ்டின் மார்க்குக்கு பதிலாக கியா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி கியா சேர்த்தா அது கொஸ்டின் மார்க். அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இன்னொன்று வந்து பேசு அப்படின்னா பாத்கரோ அப்படின்னா பத்தவோ போலோ அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். போலியே அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். இதை எடு அப்படின்னா இசே லோ அப்படின்னா இதை எடு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அப்படி பேசு அப்படின்னா வைசே பத்தாவோ, வைசேனா அப்படி, பத்தாவோன்னா பேசு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கிசே பத்தாவோ அப்படின்னா கிசே யஹாங்கிறக்கே அப்படின்னா இதை அங்கே வை, யஹாங்கன்னா அங்கே, வைசே அப்படி, வைசே டாலோ அப்படின்னா அப்படி போடு அப்படின்னு அர்த்தம். கானா காயே சாப்பாடு சாப்பிடுங்கள், கானா அப்படின்னா சாப்பாடு, காயே அப்படின்னா மரியாதையான வார்த்தையாக நம்ம சொல்கிறது சாப்பிடுங்கள் அப்படின்ட்டு, காவோ அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். மீட்டா காயே அப்படின்னா இனிப்பு சாப்பிடுங்கள், மீட்டானா இனிப்பு. கீர் காயே, கீர்னா பாயசம், கீர் காயே அப்படின்னா பாயசம் சாப்பிடுங்கள். கீர் காவோ அப்படின்னா பாயசம் சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். கீர் வீணா அப்படின்னா பாயசம் குடித்தல் அப்படின்னு அர்த்தம். நீர் சே ஊட்டோ, தூக்கத்திலிருந்து எந்திரி, தூக்கத்திலிருந்து எந்திரின்னு அர்த்தம். மே உட்கையா, நான் எழுந்திரிச்சிட்டேன், மே உட்கையானா எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ். உட்கையா, கையா லாஸ்ட்டு வரும்போது பாஸ்ட் டென்ஸ். முஜே இந்த சார்னா கர்வானா அப்படின்னா இந்த சார்னா காத்திருக்குதல். இந்த முஜே என்னை காக்க வைக்காத அப்படின்னா இந்த சார் கர்வானா அப்படின்னு அர்த்தம். மே ஆம்கா ரஹாஹூன் அப்படின்னா நான் மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம், சாப்பிடுகிறேன். ரஹாஹூன்னா நடந்துக்கிட்டு இருக்கு நிகழ்காலம், அது வந்து ரஹாஹூன் அப்படின்னு சொல்லுவோம். பர்சோம் அப்படிங்கிறது முந்தா நாள் அப்படின்னு அர்த்தம். பர்சோம் அப்படிங்கிறது முந்தா நாள். டே பிஃபோர் எஸ்டர்டே, பர்சோங்கிறது ஹிந்தியில் சொல்லுவாங்க. நான் முந்தா நாள் திராட்சை சாப்பிட்டேன். மே பர்சோம் ஆங்கூர் கயாங்கிறது லாஸ்ட்டில் வரும்போது சாப்பிட்டேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸாக குறிக்கும். அடுத்து மே கல் தண்டா பீவுங்கா, நான் நாளை குளிர்பானம் குடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். இது பீவுங்கா அப்படிங்க வரும்போது ஆண்பால் சொல்கிறது. ஒரு பையன் லடுக்கா சொல்லும்போது பீவுங்கா அப்படிம்பாங்க. ஒரு பொண்ணு சொல்லும்போது பீவுங்கி அப்படின்னு வரும். நான் நாளை குளிர்பானம் குடிப்பேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னால் மே கல் தண்டா பீவுங்கி அப்படிம்பாங்க. தண்டாங்கிறது நார்த் இந்தியாவில் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறத காமனாக தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க கூல்ட்ரிங்க்ஸுங்கிறத. அதே நேரம் குளிர்ச்சியான தண்ணி தண்டா பானியையும் குளிர்ச்சியான எல்லாத்தையும் தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கிடிக்கி பந்த் கரோ, கிடிக்கினா ஜன்னலை மூடு அப்படின்னு அர்த்தம். ஷாயத்துனா இருக்கலாம், மேபி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது கியாயே சாடி மெஹங்கா ஹே அப்படின்னா கியானா என்ன அப்படின்னு அர்த்தம். அதாவது கொஸ்டின் மார்க் வர்றதுக்கு கொஸ்டினாக கேட்கும்போது ஃபஸ்ட்டு கியா. இந்த சாரி அப்படின்னா இந்த சாடி அப்படின்னா சாரி சேலை, விலை அதிகமாக, மெஹங்கானா விலை அதிகம் அப்படின்னு அர்த்தம். அது சாயத் அப்படின்னா சாயத் அப்படின்னா இருக்கலான்னு அர்த்தம். சாயத்தே அஸ்லி சில்க் சாரி அப்படின்னா சில்க் சாடி அப்படின்னா இருக்கலாம், இது சாயத்துனா இருக்கலாம், ஏனா இது, அஸ்லினா ஒரிஜினல் பட்டு சேலை, சில்க் சாரினா பட்டு சேலை அப்படிங்கிறாங்க. ஆப் கைசே மாலும், உங்களுக்கு இது எப்படி தெரியும்? ஆப்னா உங்களுக்கு, கைசே அப்படின்னா எப்படி, மாலும்னா தெரியும். உங்களுக்கு அது எப்படி தெரியும்னா மே
சாடிக்கு அப்படின்னா மே கபடாக்கி சரிக்கு துகானும் சொல்லலாம். சேலை கடையில் வேலை பார்த்தேன்னா மே கபடாக்கி துகான் மே காம் கர்த்தாத்தா. நான் மே அப்படின்னா நான், கபடாக்கா துகான் கபடாக்கி துகான் அப்படின்னா துணி கடை. கபடானா துணி, கபடாக்கி துகான் அப்படின்னா துணி கடை. மே காம் வேலை, கர்த்தாத்தா நான் துணி கடையில் வேலை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நான் துணிக்கடையில் வேலை பார்த்தேன். ஆஜ் சென்ட்ரல் ஸ்டேஷன் மே சுபே கித்தனை பச்சே எலக்ட்ரிக் ட்ரெயின் ஜாத்தா. இன்னைக்கு ஜென்ரல் ஆஜ்னா இன்னைக்கு, சென்ட்ரல் ஸ்டேஷன் காலையில், ஸ்டேஷன் மே சுபே மே ஸ்டேஷனில் அப்படின்னா ஸ்டேஷன் மே காலை எத்தனை மணிக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் போகும் அப்படின்னு அர்த்தம். இன்று சென்ட்ரல் ஸ்டேஷனில் காலை எத்தனை மணிக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் போகும் அப்படின்னு அர்த்தம். ஆஜினா இன்று. மத்துனா டோன்ட் செய்யாத, அது பண்ணாத, செய்யாத அப்படிங்கிறதுக்கு மத்து யூஸ் பண்ணணும். பானிக்கோ பார்பாத் அப்படின்னா வீணாக்குறது. பானிப்போ பார்பாத் மத் கரியே அப்படின்னா தண்ணியை வீணாக்காதீர்கள் அப்படின்னு அர்த்தம். பானிக்கோ பார்பாத் வீணாக்காது. பானினா தண்ணி, பார்பாத்துனா வீணாக்குறது, மத் அப்படின்னா செய்யாதேன்னு அர்த்தம். செய்யாத அப்படிங்கிற அர்த்தம். வீணாக்காதே அப்படின்னு, தண்ணீரை வீணாக்காதீர்கள் அப்படின்னு. மத் கரியே அப்படின்னா செய்யாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். தண்ணீரை வீணாக்காதீர்கள். பூக் லகி ஹை அப்படின்னா பசி அடிக்கிறது. பூக் லகி ஹை, பூக்னா பசி, பூக் லகி ஹைனா பசி அடிக்கிறது. கியா ஆப்கோ பூக் லகி ஹை உங்களுக்கு பசிக்கிறதா அப்படின்னு அர்த்தம். கியா ஃபஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு பசிக்கிறதா அப்படின்னு அர்த்தம். ககானா அப்படின்னா சொல்லுதல், கஹோ அப்படின்னா சொல்லு, காஞ்ச் அப்படின்னா கண்ணாடி, சுக்னா குனிதல், குனிறதுலையா பெண்ட் ஆகிறது, சுக்னானா குனிதல். ஆப் கிசிக்கே சாம்னே நகி சுக்னா, ஆப் கிசிக்கே சாம்னே நகி சுக்னா. ஆப்னா நீங்கள், கிசிக்கே அப்படின்னா கிசிக்கே யாருக்கு முன்னாடியும், சாம்னேனா எதுக்கு, யாருக்கு எதிர்க்கு, எதிரும். குனியக்கூடாது. நகி சுக்னானா இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். குனியக்கூடாது அப்படிங்கிற சுக்னா, நகினா இல்லை, சுக்னா சேரும்போது குனியக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வரும் ஃப்யூச்சரில் நம்ம ரீடிங் அண்ட் ரைட்டிங் பார்க்கலாம் போர்டில். இப்போ வந்து காமனாக நீங்கள் சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ரீடிங் அண்ட் ரைட்டிங் வரும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் அது எழுதும்போது ரொம்ப டென்ஸு இதெல்லாம் ப்ராப்பராக அதில் சொல்லிக் கொடுக்கும்போது, இப்போ நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டீங்க இல்லையா, இப்போ நம்ம தமிழ் மொழி நம்மளுக்கு தெரியுது, அதனால் வந்து நம்ம தமிழை ஈஸியாக கற்றுக்குறோம். இதே மாதிரி ஹிந்தி மொழியை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டிங்களா, பல முறை இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ, பபாய்.